அந்த மாதிரி தடா தடாவா நிறைய நெய்யெல்லாம் எடுத்து வச்சிருக்காளாம் யசோதை. ஒவ்வொரு நாளும் கிச்சாவுக்குன்னு புதுசு புதுசாக வெண்ணெயை காய்ச்சி புது நெய்யாக எடுக்கிறாள். அப்போ காய்ச்சி அப்படியே அந்த நெய் அந்த பாத்திரத்துலேயும் அழகாக சாதம் எல்லாம் போட்டு பெரட்டி, அது உங்களுக்கு தெரியும், நெய்யை வேஸ்ட் பண்ணாமல் இருக்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கீழே விழுந்தால் கூட உடம்புல தடவிடுறது, தியானம் பண்ணிப்பேன், இல்லாட்டி தலையை தடவிப்பேன். அது நெய் மட்டும் வேஸ்ட் ஆனால் ஆகவே ஆகாது. அதுவும் அந்த பிளாஸ்டிக் டப்பாவை கொண்டு அதை கொண்டு அடுப்பில் காய்ச்சி அது வேறு இப்படி பாவம் இப்படி நெளிஞ்சு நிற்க அஷ்டாவக்கிற மாதிரி அது இப்படி வளைஞ்சி அப்படி வளைஞ்சி, அதுக்கப்புறம் மனசு தாங்காமல் அதுக்குள்ளே 2 கரண்டி ரசத்தை விட்டு அதை ஒரு குழப்பி அதுக்கப்புறம் ரசம் கீழே ஓட்ட வழியாக வழியும். ஓ சரி, இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நெய் டப்பாவை போடுவேன். அதுவும் இந்த கோவில்களுக்குன்னே இந்த குட்டி குட்டி ஒரு நெய் டப்பா வைக்கிறா. அது நெய்யே கிடையாது எனக்கு தெரிஞ்சு, இன்னொன்று ஒரு நெய் டப்பா. அதை உள்ளுக்குள்ளே கையை விட்டு அது இருக்கிறதே இவ்வளோ தான். அதுக்குள்ளே வேற ஒரு கையை விட்டு வழிச்சு 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 அப்புறம் அதை வேற அந்த கோவில் விளக்கு சூட்லேயே ஒரு காட்டு வேலை. அப்பா அநியாயத்துக்கு புத்திசாலிகள் நீங்கள்லாம். அந்த கோவில் விளக்கில் அந்த ஜோதியில் அப்படி காட்டி அதை வேற உருக்கி விட்டு கொடுமை. ஆனால் யசோதை நல்ல நெய்யை உருக்கி தடாவாக வச்சிருக்காளாம். உழந்தாள் நறுணை ஓரோர் தடா உண்ண. ஏதோ அரை கரண்டி சாப்பிட்டா பரவாயில்ல, ஏதோ ஒரு குட்டி டம்ளர் சாப்பிட்டா பரவாயில்ல. போனா போகிறது ஒரு சொம்பு நெய், போனா போகிறது ஒரு பானை நெய், அதுவே தாங்காது. ஆனால் ஒரு தடா இல்லையா, ஓரோர் தடா உண்ண. வீட்டில் யசோதை அங்கங்கே தடாவா நெய்யை சேமித்து வச்சிருக்காளாம். எத்தனை தடா வச்சிருக்காளோ, பக்கத்தாத்துலேயே ஒரு மாமி வரா, யசோதை கொஞ்சம் நெய் தாடி, ஆற்றுல அவசரமாக சொந்தக்காரா வந்துட்டா அப்படின்றாள். நந்த கோகுலத்தில் எல்லார் வீட்லேயும் மாடு இருக்குது, எல்லார் வீட்லேயும் நல்ல பால் தயிர் நெய் வெண்ணெய் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஏன் யசோதை கிட்ட வந்து கடன் கேட்குறான்னா, இந்த பையன் ஒன்றுத்தையும் விடுறதில்லை. வீடு வீடாக போய் நன்னா வாரி சுருட்டி வழித்து முழுங்கி காலி பண்ணிட்டு பானையையும் உடச்சுட்டு வர்றது. இந்த பானை சில்லை வேற ஆதாரமாக கொண்டு வரா யசோதை. இதோ பாரு, நீயே பாரு, இந்த பானையில் நெய் ஒட்டின் இருக்கு, இது புது நெய்யா பழைய நெய்யா நீ சொல்லு. அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து 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 வச்சு பானையில் அப்படி சேர்த்து வச்சு நன்னா பக்குவமாக இளஞ்சூட்டில் காய்ச்சி நன்னா அழகாக மூடி ஜோரா வச்சிருந்தா உன் பிள்ளையாண்டான் எல்லாத்தையும் குடிச்சுட்டு போதா குறைக்கு குரங்கு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் வேற நெய்யை கொடுத்துட்டு, அது தாங்க முடியாமல் எங்கள் ஆற்றுல ஒரு செவிட்டு தாத்தா இருக்கார், அந்த செவிட்டு தாத்தா தலையில் வேற அபிஷேகம் பண்ணிட்டு குருட்டு பாட்டி வாயில் வேற கொஞ்சம் அப்பிட்டு இவ்வளவும் பண்ணிட்டு என் முதுகலை வேற அந்த சட்டியை போட்டு உடச்சி மீதி கொண்டு வந்திருக்கேன், நீ பாருன்றா. அப்படி எல்லாத்தையும் கபளீகரம் பண்ணிடுறானா. அதனால் அவாவ கடன் கேட்டு வரலாம். யசோதை, இதுக்கு நீதான் ஜவாப்தாரி. பிள்ளை பண்ண நஷ்டத்துக்கு அம்மா அப்பா தானே கட்டணும், கட்டு அப்படின்னு விட்டாலாம். உடனே யசோதை, சத்தம் போடாதேடி, என்ன ஒரு தடா தானே, 3 தடா தரேன், பத்திரமா எடுத்துட்டு போ அப்படின்றா. உடனே அவளுக்கு சந்தோஷம். அதனாலே அவாவை வேணுட்டே உடச்சிட்டு வர்றாள். கிருஷ்ணன் உடைக்காமல் அவளே உடச்சுடுறது. 3 தடா கொடுத்து விட்டாளாம். யசோதை ஆட்காரில் கூட்டு வந்திருக்கா, ஆத்துக்காரர் மாமனார் பிள்ளையெல்லாம் ஆளுக்கு பெருசாக தூக்கிட்டு வரா. புள்ள சொல்கிறான், அம்மா தடா நெய் கனமாக இருக்குன்னு எனக்கு தெரியுமாண்ணா, ரொம்ப கணக்கிறதுமா, இவ்வளோ கனம் இருக்கேம்மா, சும்மா இருடா, நன்னா நெய் யசோதை ஆற்று நெய் மாதிரி வர எடுத்துட்டு வானுட்டாளாம். அவள் ஆத்துக்காரர் தலைக்கு மேலே தூக்கிட்டு வர, யசோதை நெய் கொஞ்சம் வாடை சரியா இல்லை, எனக்கு என்னமோ சரியா படலை, உங்களுக்கு எப்போவுமே உங்கள் மூக்கு விலை தான், சும்மா இருங்க வாங்கோன்னுட்டா. ஆற்றுல எடுத்துகிட்டு போய் பார்த்தா ஒன்றுத்தில் சாணி இருக்குது, ஒன்றுத்தில் கல் போட்டிருக்கு, இன்னொருத்தில் சூச்சு, எல்லா குழந்தைகளும் சேர்ந்து சூச்சு விட்டுருக்கு. இதை 3த்தையும் நெய்யின்னு பத்திரமா வேறு எடுத்துகிட்டு போய் ஆற்றுல வச்சுருக்கா. யசோதை கிட்ட வந்து அவள்லாம் சத்தம் போடுறா, அடி யசோதே, நெய்யின்னு கொடுத்த, ஒன்றுத்தில் சாணி இருக்குது, ஒன்றுத்தில் சூச்சு இருக்குது, ஒன்றுத்தில் கல் இருக்குடின்றா. ஒன்றும் புரியல. யசோதை நெய்யை காணலேன்னு ஒன்று தூக்கி வாரி போடுறதான். அதுக்குள்ளே கிச்சா வர, அம்மா அப்படின்ட்டானோ. வந்தா காதை பிடிச்சா அப்படி திருகிறாவளை பரபிரம்மத்தை. நம்பெருமாள் காதை திரிகினா அப்படி இருக்கும், சீனிவாசன் காதை திரிகினா அப்படி இருக்கும். பரபிரம்மத்தை தொடரதே பாக்கியம், தரிசிக்கிறதே பாக்கியம். இவ பார்த்து தொட்டு காதை வேற ஒரு திருகிறாளாம். அப்படி அழகாக அப்படி திரிக்கணும். அம்மா 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 வலிக்கிறதுமா வலிக்கிறதுமா, கில்லாதேம்மா,
பயல உண்மையை சொல்லு, இந்த 3 தடால நெய் இருந்ததை என்ன பண்ணார்? அதுவாம்மா, ரொம்ப பசிச்சதுமா, நான் ஒரு தடா சாப்பிட்டேன். ஒரு தடாவாடா? ஆமாம்மா. சரிடா, மீதி 2 தடா? அது திரும்ப பசிச்சதுமா, நானே சாப்பிட்டேம்மா. நேரடியாக 3 தடா சொன்ன அம்மாவுக்கு தாங்காதனும். முதல்ல ஒரு தடா சாப்பிட்டேம்மா, நெய் ரொம்ப நன்னா இருந்ததா. சரி, 2வது தடாவும் அதே மாதிரி இருக்கான்னு டேஸ்ட் பண்ணேன். இன்னும் பசி கலப்பிடுத்துமா. சாதாரணமாக பசிச்சு சாப்பிட்றவா ஒரு கூட்டம், சாப்பிட சாப்பிட பசிக்கிறதுன்னு சொல்கிறவா ஒரு கூட்டம். சிரிக்கிறவாள் எந்த கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் சொல்லலை. 2 கூட்டம் உண்டு. சில பேர் சிரிக்காமலும் இருப்பேள், விவரம் எல்லாம் தெரியப்படாது, அதுவும் எனக்கு தெரியும். 2வது கூட்டம் கிருஷ்ணன்லாம் 2வது கோஷ்டி. சாப்பிட சாப்பிட பசிக்கிற ஆள், பசிச்சு சாப்பிட்ற ஆள் வேறு, சாப்பிட சாப்பிட பசிக்கிற ஆள் வேறு. அவன் சொன்னா, சாப்பிட்டேம்மா, 3 தடா சாப்பிட்டேம்மா. யசோதைக்கு பதறது, 3 தடா நெய்யாடா குழந்தை? ஆமாம்மா, 3 தடா தாம்மா. அப்புறம் தேடி பார்த்தேன். யசோதை அப்படி புருவத்தை சொன்ன, தேடி பார்த்தேன். இந்த கொல்லையில் ஒரு பானையில் ஒரு நெய் வச்சு, பாவப்பட்ட ஒரு நெய், அது யாருக்காவது தானம் கொடுத்துடலாம், இன்னும் சரிப்பட்டு வரலன்னு வச்சிருக்கா. அதையும் போய் முழுங்கிருக்கு. குழந்தை, அது நல்ல நெய் இல்லைடா, ஆனாலும் நன்னா இருந்ததுமா, அதையும் முடிச்சாச்சு. அதுக்குள்ள 2 கோபிகைகள்லாம் யசோதை கிட்ட 2 பானை நெய் இன்னைக்கு கைமாத்தா கொடுன்னு வாங்கி வச்சுட்டு போயிருக்கா திண்ணையில். அவள் ஓடி வந்தா, யசோதேன்னா. என்னடின்னா, வாசல்ல வச்ச 2 பானையும் காணும், நெய்யையும் காணும். யசோதை பார்த்தா, குழந்தை அந்த 2, அம்மா நீதான் அது வச்சியாம்மா, நான் அந்த ஆத்து கோபியோட நெய் நம்மாத்துல வச்சிருக்காளே, சந்தோஷம்னு சாப்பிட்டேம்மா. எத்தனை பானை கணக்கு பண்ணிக்கோங்க. உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண. யசோதைக்கு அப்படியே பக்கு 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 பக்குன்றது பிபி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. குழந்தை, இத்தனை நெய்யை சாப்பிட்ருக்கியேடா, ஜீரணமாக வேண்டாமா? ஓ அப்படின்னு ஏப்ப விடுறான். குழந்தை, அஜீரணமா? இன்னும் பசிக்கிறதுமா. இன்னும் கூட ஒரு பானை நெய்யோ வெண்ணையோ இருந்தா தேவையினால. யசோதைக்கு தாங்கலை. இவ்வளவு நெய் சாப்பிட்ருக்கான், ஏற்கனவே நல்ல கொழுப்பு வேற, இன்னும் கொழுப்பு கூடி போச்சுன்னா கஷ்டம். உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து. இழந்துட்டாளாம். என்னடான்னா, நெய் இழந்த வருத்தம் இல்லையா, இவ்வளோ நெய் சாப்பிட்ருக்கே, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுத்துனா என்ன பண்ணுவேன்னு கவலையில், இந்த அதிர்ச்சியில் அஜீரணம் எல்லாம் ஜீரணம் ஆகிடும் இல்லையா, அதனால கொஞ்சம் பயமுறுத்தலான்னு சொல்லி எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச. பழைய மத்து, அழகான மத்தா, அதில் பழந்தாம்பு கட்டி வச்சிருக்கா. அந்த தாம்பு கயிறை எடுத்தாலும் ஓங்கி அடிச்சா பயலை. முழுதும் வெண்ணை அளந்து தொட்டுண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எல்கு நிலையும். குலசேகராழ்வார், பெரியாழ்வார் எல்லாருக்கும் அதே அனுபவம். உடனே சந்தோஷம் தாங்க முடியலையா கிருஷ்ணனுக்கு. ஐயோ, எங்க அம்மா என்னை அடிக்க வந்துட்டாளே, எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு. என்னுடைய தாயார் என்னை கை ஓங்குறானா, சுவாமியை பார்த்து விரோதிகள் தான் கை ஓங்கியிருக்காளாம். ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக அம்மா கை ஓங்கினாளாம். எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச, அப்படி ஓங்கி அடிக்கலான்னு அப்படி இழுத்தாளாம். எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான். இந்த பயத்தில் கையும் ஓடலையாம், காலும் ஓடலையாம். நன்னா ஓடி ஆடுற பிள்ளை. அம்மா அப்படி பண்ண உடனே சந்தோஷம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். தேவர்கள்லாம் ஆகாசத்துலேருந்து பார்த்துன்னு இருக்கா. என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா, நின்றுட்டு இருந்த பையன் டக்குன்னு இப்படி படுத்துட்டானான். என்னடா அது நமஸ்காரம் பண்ணுறானான்னு பார்த்தா தவறானா கிடு 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 கிடுன்னு. எதுக்குடா அப்படின்னா, யசோதை கிட்ட அடி வாங்காமல் தப்பிக்கணுமா. யசோதை இவன் பயந்துட்டான்னு நினச்சி அடிக்காமல் விடணுமா. இந்த குழந்தைகள் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கத்தி அழும். நம்ம சொல்ல அடிக்கவே ஆரம்பிக்க, அதுக்குள்ளே ஏன் அழற அப்படின்னு. இல்லை இல்லை, அப்புறம் அடிச்சு விட்டேலாம் அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான். அந்த பயத்தில் அப்படி தவழறதான். கொழுக்கு முழுக்கென்று இருக்கிற கிருஷ்ணா, ஓடி ஆடி குதிச்சு விளையாடக்கூடிய கண்ணன் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இரண்யகசிபை பார்த்து சுவாமி பயப்பட்டதில்லை, ராவணன் கும்பகர்ணனை பார்த்து பயப்பட்டதில்லை, பூதனா சகடாசுரன் திருணாவர்தனுக்கு கூட பயப்பட்டதில்லையா.
இந்த யசோத கை ஓங்கினோன்னு பயந்துட்டானாம். விழந்தாள் நறுணை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து, கையை பிடிச்சி இழுத்து வச்சு வாங்கினேன்னா, படுத்தி தொலைறியே, என்ன பண்ணி தொலைவேன், உனக்கு ஏதானும் தெரியறதா என்னோட கஷ்டம், எவ்வளவு நாள் குழந்தை இல்லாமல் எத்தனை பாடுபட்டிருக்கேன், இப்படி பண்ணி தொலைறியேடா ஓன்னு அழறான தலையில் அடிச்சுண்டு. கோபிகள்லாம் சமாதானப்படுத்துறா, எதுக்கடி அழறாய், குழந்தை தெரியாமல் பண்ணிடுது, எல்லாம் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கு, குழந்தையா அது, எத்தனை பானை நெய்யை முழுங்கிட்டு உட்காந்துருக்கு பாரு, நன்னா உட்காந்துருக்கு. யசோதை பார்க்குறான், கண்ணன் நின்னாலும் திட்டுறா உட்காந்தாலும் திட்டுறா, என்ன பண்ணுறதுல தவழ ஆரம்பிச்சுட்டான். எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான். இந்த பயத்தில் இப்படி தவழறானா. இந்த தவழற சமயத்தில் இந்த காலை இழுத்து தவழறான் இல்லையா, அப்போ இந்த முழங்கால் நிஜமாவே இந்த அப்போ கூட கையில் ஒரு வெண்ணெய் வெருண்டையை வச்சுட்டு இருக்கானா, அதை கீழே மிஸ் பண்ணாமல் இப்படி பயத்தில் இப்படி முழிச்சு பார்த்துண்டு, கண்ணை முழிச்சு பார்த்துண்டு, இந்த கையில் வெண்ணெயை வச்சுண்டு, இது இப்போ சாப்பிட்லாமா அப்புறம் சாப்பிட்லாமா, இப்போ சாப்பிட்டா அம்மா ரொம்ப டென்ஷனாக ஆகிடுவாளா, அதுக்காக வெண்ணெயை கீழே போட்டால் வெண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும், சாப்பிடலாமா வேண்டாமான்னு கவலையான். அந்த வெண்ணெயை வச்சுட்டு இப்படி தவழறானா. அந்த வெண்ணெய் உருண்டையை வச்சுண்டு கையை கீழே வச்சுண்டு ஒரு காலை தூக்கிண்டு தவழலாமா வேணாமான்னு நடுங்கின்னு இருக்கானா. அந்த கிருஷ்ணனை பார்க்கணும்னா சமத்தா தொட்டமல்லூர் வந்துருங்கோ, அப்படியே இருப்பான். கையை இப்படி வச்சுண்டு இப்படி வெண்ணெயை வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கும், நேராக பார்க்காது, இப்படி தழுத்த மட்டும் இப்படி திருப்பிண்டு அம்மா அடிக்க வராளோ. இதில் பயத்தில் வயிறு உள்ளே எக்கின்னு இருப்பானா. அந்த அரைச்சலங்கை பிருஷ்டபாகத்தில் பாதி இறங்கி தொங்கின்னு இருக்கும், ஒரு காலை இப்படி தூக்கின்னு இருக்கும், ஒரு கால் கீழே இருக்கும், ஒரு கையை கீழே வச்சுன்னு ஒரு கையை இப்படி கீழே வச்சுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது ரொம்ப தேமேன்னு பார்ப்பான். பாவம் இந்த குழந்தைய போட்டு யசோதையை இந்த பாடுபடுத்துறான்னு தோன்றதான். இவன் பயப்படுறத பார்த்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிலாம் ஓன்னு அழறா. நாராயணன் சொல்றார், ஏம்மா அழற, பாவம் அந்த குழந்தை என்ன பாடுபடுறது, நீங்களும் தண்டத்துக்கு இங்கே இருக்கேள, குழந்தைக்கு போய் ஹெல்ப் பண்ணப்படாதான்ற. நாராயணன் பார்க்குறான், இவன் பாட்டுக்கு ஏதோ லீலையை பண்ணுறான், தான் தான் அந்த லீலையை பண்ணுறோம்னு கூட ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிக்கு தெரியாமல் ஓன்னு அழறாளாம். இதில் பார்வதி தேவி குலுங்கி அழறாளாம், பாகம் பிரியாள். சிவபெருமான் சொல்ல, நான் கோச்சிக்க மாட்டேம்மா, அழாதேம்மா, இனிமேல் நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறேம்மா, அழாதேம்மா. அவள் சொன்னா, இதுக்கெல்லாம் நான் அழ முடியுமா, நீரெல்லாம் சொல்லி திருந்துற ஆளா, ஒன்றும் கிடையாது, பின்ன எதுக்கு அழற, எங்கள் அண்ணா என்ன பாடுபடுறார் பாவம், இத்தனோண்டு ஒரு வெண்ணெய் உருண்டைக்கு இந்த பாடா. சிவபெருமான் பார்த்தா, நன்னா அண்ணா தங்க பாசண்டி, பானையா நெய்யை முழுங்கிட்டு தேமேன்னு கிடக்கிறது இந்த வஸ்து, அவன் நடிக்கிறான் நம்பாதேன்றார். இல்லை எங்கள் அண்ணா நிஜமாவே பயந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் உடனேயே பகவான் எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறான். ஐயா எல்லாரும் அழறா, ஜோர் இதுதான் வேணும்னு சொல்லி பகவான் சிரிக்க, யசோத சிரிக்க, உழந்தாள் நறுணை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ் முளையீர் வந்து காணீரே. கோபிகைகளே, இந்த கிச்சாபய வெண்ணையை திருடிண்டு அம்மா கிட்ட பயந்துண்டு அச்சோடி பாவம் சமத்து குஞ்சலம் தவழறதே, ஓடி வந்து பாருங்கோன்றா. இதையே நினச்சின்றுங்கோ. ஒரு குழந்தை வருது, 59 வயசு குழந்தை வருது, சமத்தா ராதே கிருஷ்ணா சொல்லின்றுங்கோ. ஜீர் வந்தாச்சு, அழிச்சுட்டு வருவோம். வெண்ணெயெல்லாம் திரு
மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. உன் வண்ண குரலூதி வாவா கண்ணா நீ வண்ணமயில் பீலி சூடி வாவா கண்ணா. உன் வண்ண குரலூதி வாவா கண்ணா நீ வண்ணமயில் பீலி சூடி வாவா கண்ணா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. கண்ணா 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 கண்ணா. சிரித்தாடி மகிழ்வாக வாவா கண்ணா என் குருவாயூர் பெருமானே வாவா மன்னா. கை நிறைய வெண்ணெய் தரும் பாவா கண்ணா நறுநெய்யும் பாலும் தரும் பாவா கண்ணா. கை நிறைய ராதே கிருஷ்ணா. பின்னிட்டு இருக்கவங்களா கொஞ்சம் இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தா சௌகரியமா இருக்கும். சரி, அங்கேயே உட்காந்து பரவாயில்ல. அழகா உட்காந்து அவெல்லாம் உட்காந்து சௌகரியமா இருக்கும். ஆச்சரியமா மதுரகவியாக ஆச்சாரிய விஷயை பற்றி ரொம்ப விசேஷமா கலியுகம் சிறுத்தாமத்தை அற்புதமா சொல்லியிருக்கார். நமக்கு பக்குவமே இல்லைன்னாலும் கூட நம்மாலே ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னாலும் கூட ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் நமக்காக நம்ம எல்லாம் எடுத்தால் கொடுக்கலாம். அதற்கு ஒரு அனுபவம் தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம். ஆழ்வார்கள் இன்றுமான ஜீயவர்கள் முக்கியமான ஒரு நாள். அதே நாளில் நமக்கு ஆழ்வார்கள் இன்றுமான ஜீயனுடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடும்படியான பாக்கியமும் நமக்கு வாய்ச்சது. அதெல்லாம் எங்கேயும் வாய்ச்சது அப்படின்னா திருமந்திர நகரத்தை இருக்கிற ஒரு காரணத்தினாலே வாய்ச்சது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு கிடைக்கல, சுவாமிக்கு திருவல்லிக்கேணி அங்கே இருக்கிறவாளுக்கு கிடைக்கல, காஞ்சிபுரத்தில் இருக்கிறவாளுக்கு கிடைக்கல, ஆழ்வாரத்தில் இருக்கிறவாளுக்கு கூட கிடைக்கல. நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆச்சாரியனுடைய திருவுள்ளம், இந்த காருண்யம் சொல்லுவா இல்லையா, அந்த கருணையினாலே நம்மளை தேடி வந்திருக்கார் ஆச்சாரியன். அதுவும் சாதுர்மாசிய விரதம், இந்த சாதுர்மாசிய விரத சங்கல்பத்தில் கூட நமக்கு கிருபை பண்ணுறதுக்காக காத்தாலேருந்து ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் நித்தியமாக வாழ்க்கை நிறைய அனுஷ்டானங்கள் எல்லாம் உண்டு. சந்நியாச வாழ்க்கைன்றது ரொம்ப கடுமையான ஒரு
நியமங்கள் உண்டு. நம்ம சாதாரண மனுஷா மாதிரி எதையோ சாப்பிட்டு எப்படியோ தூங்கி ஒரு மிருக ஜாதி மாதிரி வாழ முடியாது. அதில் இவ்வளவு கடுமையான விரதானுஷ்டங்களோடு இருந்துண்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு வந்திருக்கா அப்படின்னா அவள் ஹிருதயத்திலே நம்ம மேலே அத்தனை ஒரு பிரீத்தி, ஒரு கருணை. இந்த கருணை கிடைக்கிறதுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. பணம் கொடுத்த வாழ்க்கெல்லாம் போயிடுவான்னு நினச்சிடாதீங்க. அவளுடைய திருவுள்ளத்திலே சுவாமி சங்கல்பிச்சால் ஒழிய சத்தியமாக நடக்காது. அது பெரிய பாக்கியம் நமக்கு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது இன்றைக்கி சுவாமியோட திருநக்ஷத்திரம். நாங்கள் சொன்னோம், சுவாமி இது மாதிரி தேவரீர் கட்டாயம் வந்து பொன்னடி சாத்தனம் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தில் உங்கள் திருநக்ஷத்திரத்தை இங்கே கொண்டாடணும்னு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னோன்னே சுவாமி சரி அவருக்கு நம்மெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடிக்கிறோம்னா நம்ம பெருமையை லோகத்தில் பீத்திக்கிறதுக்கு இப்படி தான் சொல்லணும். பெரியவாளுடைய பிறந்தநாள்லாம் எதுக்கு அப்படின்னா அவதார திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். எதுக்கு அப்படின்னா நம்மெல்லாம் உகக்கணம், நம்மெல்லாம் உய்யனம்ன்றதுக்காக. அதனால் அது ஒரு பெரிய பாக்கியம். சுவாமி பொன்னடி சாத்திருக்கார் இன்னைக்கு. அது கோட்டி ஜென்ம சுகிருத்தம். இப்போ சுவாமியோட சில பாகவதாள்லாம் வந்திருக்கா. முக்கியமாக அரையர் சுவாமி வந்திருக்கார். நம்ம ஆழ்வார் அரையர் சுவாமி எத்தனை பேர் பார்த்துக்கலாம். ஆஜானு பாகுவாக இருப்பார் சுவாமி. அரையர் சுவாமி வந்திருக்கார். கூடவே நம்முடைய அண்ணாவி ஐயங்கார் வந்திருக்கார். நேத்தியே வந்த மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தார். எப்படி நம்ம ஜிஆர் சுவாமி, அரையர் சுவாமி, மதுரகவி ஆழ்வார் வம்சத்தார் சுவாமின்னு மும்மூர்த்தி சமேதராக நமக்கு இன்றைக்கி வந்து ஜிஆர் கிருப்பை. ஏன்னா அரையர் சுவாமி இது வரைக்கும் வந்ததே இல்லை நம்ம இடத்துக்கெல்லாம். இன்றைக்கி அரையர் சுவாமியையும் சுவாமி கூட்டுண்டு வந்திருக்கார் அப்படின்னா அதெல்லாம் பெரிய பாக்கியானா. நீங்கள்லாம் கூட்டத்தில் எங்கேருந்தோ பார்த்துருப்பேள். அரையர் சேவைன்றது தூரத்தில் பார்த்துருப்பேள். அந்த அரையர் சுவாமி இவர் தான். ஆழ்வார்த்தினெல்லாம் அரையர் சேவை பண்ணக்கூடிய சுவாமி அவர் தான். இப்படி நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடச்சிருக்கு. கூட அது இல்லாமல் நிறைய பாகவதா வந்திருக்கா. அழகாக அற்புதமாக திவ்ய தேசத்தினுடைய பாடல்கள் பிரபந்தங்கள்லாம் பாடக்கூடியவாளையும் சுவாமி நமக்காக அழிச்சுட்டு வந்திருக்கா. இப்போ அவள்லாம் நமக்காக அழகாக ஆச்சரியமாக சில பிரபந்தங்களோ பாடலோ பாட போகிறா. அதெல்லாம் பகவத் கைங்கரியம் பண்ணுறவா வாழலாம். சுவாமிக்காகவே பல இடங்களில் போய் அழகாக பகவத் விஷயங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கா. வாழ மாதிரி நீங்களும் நிறைய கைங்கரியங்கள் இந்த பகவத் விஷயத்தில் ஈடுபடணும். அதனால் அவள்லாம் சேர்ந்து இப்போ அழகாக பகவத் கானம் பாட போகிறா. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. நின்று பாடணும், உட்காந்து பாட உட்காந்துக்கிறப்ப நம்ம ரிக்வெஸ்ட். கொஞ்சம் ஒரு டம்ளரில் வாட்டர் கொடுங்களேன் இந்த பையனுக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா. குடிகளே சரணம். श्रीशैलेश दयापात्रौ दीपत्यादिगुणानवो यतीन्द्रप्रवणौ वन्दे रम्यजामातरं मुनिम्. लक्ष्मीनाथ
சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. பல்லாண்டு 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 பல்லாயிரதாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின்தோள் மணிவண்ணா மல்லாண்டத்தின்தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே. பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல கோடி நூறாயிரம் பல கோடி நூறாயிரம். நாரணன் திருவடி தோளும் திருநாரணன் திருவடி தோளும் ராமானுஜன் பணி மனமே சகல உயிரும் சமமென்று சொல்லி சகல உயிரும் சமமென்று சொல்லி திருநாரணன் திருவடி தோளும் திருநாரணன் திருவடி தோளும் ராமானுஜன் பணி மனமே. அதிசயமாய் ஆதிசேஷனாய் அதிசயமாய் ஆதிசேஷனாய் அரவணையாய் அவதரித்த அரவணையாய் அவதரித்த ராமானுஜன் பணி மனமே. திருமகள் புகழ் திருஅருள் தரும் திருமகள் புகழ் திருஅருள் தரும் திருநாரணன் திருவடி தோளும் திருநாரணன் திருவடி தோளும் ராமானுஜன் பணி மனமே. திருவருள் கூறும் திருஅருள் தரும் திருநாரணன் திருவடி தோளும் ராமானுஜன் பணி மனமே. நாரணன் திருவடி தோளும் ராமானுஜன் பணி மனமே.
செய்யும் சரி கம பதனி சாமி தப மகரிசா தாழும் பரிபுறமும் தோளும் திருமலையும் நாளும் தொடர்ந்தென்னை ஆளும் தாழும் பரிபுறமும் தோளும் திருமலையும் நாளும் தொடர்ந்தென்னை ஆளும் வாழும் கதையும் வில்லும் நீளும் நேர்மியும் சங்கும் வாழும் கதையும் வில்லும் நீளும் நேர்மியும் சங்கும் வைத்திடாத கை தலங்களின் அழகோ நீத்திய வாழ்வு பேருயர்ந்த தேசிகன் வைத்திடாத கை தலங்களின் அழகோ நீத்திய வாழ்வு பேருயர்ந்த தேசிகன் மெய்யோ ஞானமூர்த்திரை கையோ துணை வந்து நான் உய்யோ படியே அருள் செய்யும் சரி கம பதனி சாமி தப மகரிசா பூப்பங்கயம் போல் கண்கள் வாய்ப்பும் திவ்ய கஸ்தூரி காப்பும் நூதலும் மாவும் பூப்பங்கயம் போல் கண்கள் வாய்ப்பும் திவ்ய கஸ்தூரி காப்பும் நூதலும் பூப்பும் தெய்வங்கட்கெல்லாம் மூப்பெல்லிருக்கும் மாறன் பூப்பும் தெய்வங்கட்கெல்லாம் மூப்பெல்லிருக்கும் மாறன் குண்டலங்கள் கொண்ட செய்த குழைகளும் கொண்டல் போல் சுருண்டெழுந்த குழல்களும் குண்டலங்கள் கொண்ட செய்த குழைகளும் கொண்டல் போல் சுருண்டெழுந்த குழல்களும் மெய்யோ ஞானமூர்த்திரை கையோ துணை வந்து நான் உய்யோ படியே அருள் செய்யும் சரி கம பதனி சாமி தப மகரிசா கூறும் மறை தமிழ் வீரன் தடம் பொருளை யாரன் நங்கையார் பெற்ற சேரன் கூறும் மறை தமிழ் வீரன் தடம் பொருளை யாரன் மங்கையார் பெற்ற பேரன் மாறன் மலிந்து வளம் ஏறும் கூறுகையூரன் மாறன் மலிந்து வளம் ஏறும் கூறுகையூரன் பால சூரிய மண்டலங்கள் வந்து மெய்ஞான ராசியன் அன்று கொண்டினங்கிய பால சூரிய மண்டலங்கள் வந்து மெய்ஞான ராசியன் அன்று கொண்டினங்கிய மெய்யோ ஞானமூர்த்திரை கையோ துணை வந்து நான் உய்யோ படியே அருள் செய்யும் வையோ புகழ் குருகை ஐயன் செண்பகமாறல் வந்த காச சந்திர பிம்ப வதனமோ வண்டு பாட விண்டலந்த பகுளமும் மெய்யோ ஞானமூர்த்திரை கையோ துணை வந்து நான் உய்யோ படியே அருள் செய்யும் பாடிடுவோம் கோதை